ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். என்னங்கடா இது கொடுமையா இருக்கு. விஜய் ரோட் ஷோ போகக்கூடாது, விஜய் மக்கள்கிட்ட பேசக்கூடாது. இல்ல, காலங்காலமா தமிழ்நாட்டுல எல்லா கட்சிகளுமே தேர்தல் பிரச்சாரம் பண்றாங்க. அங்க ரோட் ஷோ போறாங்க, மைக் பிடிச்ச மக்கள்கிட்ட பேசுறாங்க. அப்பெல்லாம் தடப்படாத இந்த அரசாங்கம், அது என்ன விஜய்னா மட்டும் ரோட் ஷோ போகக்கூடாது, மைக் பிடிச்ச மக்கள்கிட்ட பேசக்கூடாது, பிரச்சாரம் பண்ணக்கூடாதுன்னா என்ன விஜய்னா பயமா? அந்த பயம் இருக்குல்ல. அப்புறம் எதுக்கு வீராப்பா வெளியில மட்டும் பாத்தீங்கன்னா பயங்கரமா எங்களுக்கு அவங்களாம் ஒரு ஆளே கிடையாது அப்படின்னு விமர்சனம் பண்ணிட்டு உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா விஜய் வெளியில வந்துடக்கூடாது, மக்கள் செஞ்சிடக்கூடாது, அவர் மைக்கு பிடிச்சி பேசக்கூடாதுன்னு 1008 தடை விதிக்க வேண்டியது. சோ இதெல்லாம் பார்த்தா அப்ப நம்மளுக்கு நாகப்பழக்கமே கேட்கணும்னு தோணுமா தோணாதா? சோ இதை பார்த்துருக்க மக்கள் நீங்களே சொல்லுங்க. சோ இதை நான் நேத்தே கேட்கணும்னு நினைச்சேன். அதாவது நேத்து உங்களுக்கு டைம் கிடைக்கல, வீடியோ போட முடியல. அதாவது நான் இந்த நியூஸை பார்த்த உடனே என்னடா இது, அதாவது இது வரைக்கும் நம்ம இப்ப கூட பாத்தீங்கன்னா ரீசெண்டா எடப்பாடி பழனிசாமி பாத்தீங்கன்னா எத்தனை ஊர்களுக்கு போயிட்டு இருக்காரு, இத்தனை மாவட்டங்களுக்கு போயிட்டு இருக்காரு, தன்னுடைய சுவிட்ச் பண்ணத்தை மேற்கொண்டு பேசிட்டே இருக்காரு. இன்னும் தேர்தல் வரைக்கும் ஒரு வருடத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிட்டாரு அவரு. சோ அதுக்கெல்லாம் எந்த ஒரு எதிர்ப்பு காட்டல. நீங்க நல்லா பார்த்துருப்பீங்க, அவர்லாம் மைக்க பிடிச்சி எல்லாத்தையும் பேசிட்டு தான் இருக்காரு. அவர் எதிர்கட்சி வேற. சோ அதே மாதிரி அன்புமணி ராமதாஸ் எடுத்துடுங்க, அவரும் பாத்தீங்கன்னா அடப்பேட சுவிட்ச் பண்ணி மேற்கொண்டு இருக்காரு. சோ இப்ப எல்லா கட்சிகள் தான் பண்றாங்களே. இதுல விஜய் மட்டும் பாத்தீங்கன்னா தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொள்ள கூடாதான். அதுக்கு பாத்தீங்கன்னா விதிமுறைகள் விதிக்கும், அதை விதிக்கும். எத்தனை தடுப்பு தான். என்னன்னா இவங்க இந்த மதுரை மாட்டுல பார்த்தாங்கல்ல, யாருமே மதுரையில ஒரு சின்ன ரோட் ஷோ ஒரு சாம்பிள் காட்டினார்ல விஜய். அதுவும் சரி, இப்ப அந்த மாட்டுலயும் எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே என்ன பண்றது தெரியாம ஆடி போய் கிடக்காருங்க. ஐயோ இதை வரை அவர் சுற்றி பண்ணி மேற்கொண்டா என்ன ஆகும் அப்படின்ட்டு. சோ திருச்சியில இது வரைக்கும் பாத்தீங்கன்னா அது கீழே நூறோட கோட்டை, அது அன்பின் மேலே ஐயாமணி ஏரியா. அங்கெல்லாம் ஒண்ணு சீன் போட்டாங்கல்ல, அதெல்லாம் ஒண்ணும் உங்களுடைய பருப்புலாம் எதுவுமே வேகாது. இனிமே அந்த திருச்சி தளபதியோட கோட்டடா அப்படிங்கிற மாதிரி செப்டம்பர் 13 தளபதி காட்ட போறாரு. அதுக்கு தான் அதை எதுக்குற விதமா இவங்க பாத்தீங்கன்னா அவர் பேசுறதுக்கு அனுமதி கிடையாது, இதுக்கு அனுமதி கிடையாது, ஒவ்வொரு தடையா போட்டிருக்காங்க. தடையை மீறி ஒரு தரமான சம்பவம் செப்டம்பர்ல 13 ஆரம்பிச்சிடும். அதுக்காக நான் மரண வெயிட்டிங்ல இருக்கேன். ஓகேவா? சரி, ஓகே. இப்ப இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் கேட்டீங்கன்னா, அதாவது விஜய்ங்கிற ஒரு மனுஷனை எதிர்க்க முடியாம இங்க உள்ள எச்சங்கெல்லாம் என்னென்ன மாதிரி கையில எடுக்காங்க ஒரு ஆயத்தை அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்கேயாவது ஏதாவது நடத்தக்கூடாது. உடனே தமிழை வச்சுக்கிறது சார்ந்த நிர்வாகி தான் அப்படி பண்ணிட்டாரு, இப்படி பண்ணிட்டா சொல்லி தமிழை வச்சுக்கிறது பேரை கெடுக்கணும், விஜய் ஒரு கட்சி பேரை கெடுக்கிறதுக்காக கங்கணம் கட்டிட்டு ஒரு குரூப் வேலை செய்யுது. அதுல இப்ப முக்கியமா காத்துறதுங்க அந்த வேலையை பண்றது யாருன்னு கேட்டீங்கன்னா, எதிரி டிஎம்கே தானே எப்பவும் எதிர்கட்சியா இருந்து அது வேலையை பார்க்கணும்னு நினைச்சா, இப்போ அவங்களுடைய கூட்டணி கட்சி அவருடைய முதலாளிக்கு விசுவாசத்தை காட்டுறதுக்காக நான் தமிழ் கட்சின்னு ஒரு இருக்குல்ல, அதுக்கு முழுக்க முழுக்க இந்த வேலையை பண்ணிட்டு. அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா சாட்டை. அவன் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு ட்வீட் ஒண்ணு போட்டுருந்தான். அதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு செம காமெடியா இருந்துச்சு. என்ன கேட்டீங்கன்னா, இப்ப நேத்து பாத்தீங்கன்னா ஒரு தமிழை வச்சுக்களுடைய பெண் பாத்தீங்கன்னா திருடிட்டாங்க, வக்கீல் வீட்டுல ஒரு 18 பொண்ணு நகையை திருடிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சோசியல் மீடியால ஒரு செய்தி பரவிட்டு இருந்துச்சு. இதை உடனே இவங்க எடுத்து போட்டு சாட்டை, அதாவது ஒரு டிஎம்கேல ஒரு பெண்மணி இப்படி திருடிட்டாங்க, அது ரெண்டையுமே எடுத்து போட்டு விஜய் அவர் அன்னைக்கு சொன்னார்ல 2026 ரெண்டு பேர் தான் போட்டி, ஒன்னு டிஎம்கே இன்னொன்னு டிவிகேனார்ல. சோ அதனால பாத்தீங்களா, இதான் வந்த போட்டியா அப்படின்னு நக்கலா அவர் ட்வீட்டர் போட்டிருக்கான். வெண்ணமோனா முதல்ல ஒரு நியூஸ் வருதுன்னா அதோட உண்மைத்தன்மை என்னன்னு தெரிஞ்சுட்டு பேசணும். இல்லையா அந்த தந்தி டிவி சொல்லவா வேணும்? இல்ல எப்படி உங்களால பாத்தீங்கன்னா ஒரு ஃபேக்கான ஒரு நியூஸ் போட முடியுது? இப்போ இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம தமிழை வச்சுக்கிறது தோழர்கள் பாத்தீங்கன்னா அந்த நியூஸுடைய உண்மைத்தன்மையை கிளிக் தொங்க விட்டாங்க. அதாவது என்ன நியூஸ்ல போட்டது கேட்டீங்கன்னா, கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் பகுதியை சேர்ந்த ஒரு வக்கீல், அவருடைய வீட்டுல பாத்தீங்கன்னா இன்னும் சட்டக்கல்லூரி படிச்சிருக்க ஒரு மாணவி, அவங்க பாத்தீங்கன்னா வந்திருக்காங்க. அங்க பாத்தீங்கன்னா பாத்ரூம் போறக்கா போகும்போது அவங்க வீட்டுல போய் நகை இருந்தாங்க அப்படிங்கிறது தான் நியூஸ். ஓகேவா? சோ இது எப்படி போடணும், வக்கீல் வீட்டில் திருடிய சட்டக்கல்லூரி மாணவி அப்படின்னு சொல்லி போடலாம். அப்படி போடாம, ஏன்னா அப்படிப்பட்ட பிரபலமாகாதுல, எல்லாரும் பார்க்க மாட்டாங்கல்ல, வயல் ஆகாதுல, உடனே கையில் இருக்கா வக்கீல் வீட்டில் திருடிய தமிழை வச்சுக்கிறதுடைய மேல்புறம் ஒஞ்சி இணை செயலாளர் அரிசிதா அப்படின்னு இந்த பெண்மணியோட பேரை போட்டிருக்கு. சோ இதத்தான் இப்போ அதே நாகர்கோவில் பகுதியை சேர்ந்த அந்த ஒன்றியம் மேல்புறம் ஒன்றியம் அவர் ஜஸ்டின், அவர் தன்னுடைய அந்த முகப்புறையில் இதுக்கு முன்னாடி அவர் அடிச்ச ஒரு போஸ்டர் கட்டப்பட்டு ஒண்ணு இருக்கு, அதை தெள்ளத்திலே எடுத்து போட்டு இதுதான் இந்த ஒன்றியத்தில் உள்ளவங்களுடைய நிர்வாகிகளுடைய புகைப்படம், இதுதான் அவங்களுடைய பேர் அப்படின்னு தெள்ள தெளிவா எடுத்து போஸ்ட் போட்டாங்க. அதாவது இந்த பெண்ணுக்கும், அதாவது இப்ப குற்றம் சாட்டப்பட்டிருக்கல திருதா சொல்லக்கூடிய அந்த பெண்ணுக்கும் தமிழை வச்சுக்கிறதுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. அவங்க தமிழை வச்சுக்கிறதுல எந்த ஒரு பொறுப்பும் இல்ல. உண்மையான நிர்வாகிகள், அதாவது மேல்புறம் ஒன்றிய செயலாளர் இணை செயலாளர் நிர்வாகி சொல்லிக்கல, அவங்க இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு தெள்ளத்திலும் அவங்களுடைய போட்டோவை எல்லாமே, அதாவது இதுக்கு முன்னாடி ஒரு பிளெக்ஸ் அடிச்ச போட்டோ அப்படியே எடுத்து வெளியிட்டாங்க. சோ இதை உண்மை. ஆனா இதை விட்டுட்டு இவங்க பண்ற அளப்புறங்க உண்மையிலே எனக்கு இதுக்கு எதிராக பாத்தீங்கன்னா ஒரு புகாரே கொடுக்கலாம். தமிழை வச்சுக்கிற சைட்ல இருந்து ஃபேக்கா பாத்தீங்கன்னா ஒரு நியூஸ் பரப்புறாங்க, வதந்திய பரப்புறாங்க அப்படின்ட்டு அதுக்கு முன் வரணும். நான் கேட்டுக்கிறேன், ஏன் இந்த இதுன்னு கேட்கிறேன். இதுல நம்முடைய தமிழ் ஒருபடி மேல போயிட்டு அவங்க தான் நான் ஆணி வேற வரைக்கும் பிடிக்கிடுவாங்களே. அந்த இப்போ குற்றச்சாட்டு அந்த பெண் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி அவங்க எந்த கட்சி சேர்ந்தாங்கிற மாதிரி அந்த போட்டோ வெளியிட்டாங்க.
அவங்க பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த திமுக ஒரு கார் முன்னாடி நின்று அவங்க கொடியோட பக்கத்துல இருந்து ஒரு போட்டோ போட்டிருக்காங்க. சோ இவங்க அதுதான் அந்த போட்டோ வெளிய வந்திருக்கு. சோ இப்படி இருக்கும்போது எந்த அடிப்படையில தமிழை வச்சுக்கிறதோட ஒரு நிர்வாகி ஒரு அப்படி அந்த பெண் தான் திருடிட்டாங்கன்னு சொல்லி இப்படி பொதுவெளியில ஒரு வந்திய பரப்புறாங்க. என்னடா இது நடக்குது? அப்ப தமிழை வச்சுக்கிறது நெகட்டிவா கட்டமைக்குன்னா எந்த அளவுக்கு இறங்கி வேலை பார்க்கறாங்கன்னு பாருங்க. அதுல இப்போ இந்த மத்த கட்சிகள்லாம் இருக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. நாம் தமிழர் கட்சி உடனே ஓடிடுறானுங்க பாருங்க. சாட்டை மாதிரி சாக்கடைகள்லாம் பார்க்கும்போது தான் கேவலமா இருக்கு. அப்ப எந்த மாதிரியான ஒரு அதாவது நெகட்டிவிட்டியை பரப்புறாங்க பாருங்க. நம்ம ஆல்ரெடி சொன்னாதான் இவங்க வந்து பாத்தீங்கன்னா இவங்களால என்னென்ன முடியுமோ அதாவது பாத்தீங்கன்னா இந்த வாடகை வாய்க்க வச்சு பேசுவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த டிவி சேனலு அப்புறம் சோசியல் மீடியால தன்னோட இன்ஃபுளுன்ஸை மேம்படுத்தி எப்படியாவது நெகட்டிவா ஏதாவது ஒரு கட்டமைச்சிடணும் அப்படின்னு பாக்குறாங்க. ஆனா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தமிழ மக்கள்கிட்ட செல்லுபடியாகாது. ஏன்னா தமிழ மக்கள் அப்படின்னா எல்லாத்தையும் உச்சு நோக்கிட்டு தான் இருக்காங்க. யார் யார் எப்படி எப்படி பண்ணுவா, இதுக்கு முன்னாடி என்னென்னலாம் பண்ணிருக்கீங்க, சோ எல்லாமே தெரியும்ல உங்களுக்கு. இவங்க என்னென்ன செத்துல விளையாடுறாங்க அதெல்லாம் யாரும் நம்பல. ஆனா இந்த நாம் தமிழர் கட்சி வந்து பாத்தீங்கன்னா வேணும்னே உடனே தூக்கி போட்டு அப்படி நக்கல் பண்ற மாதிரி ஏன்டா உங்களுக்கு இந்த பொழப்பு இல்ல உங்க வேலைதான் என்ன 24 மணி நேரமும் தமிழை வச்சுக்கிறதுல என்ன நடக்குது அங்க யாரு இதையே பாக்குறதா உங்க வேலையா அப்புறம் எதுக்கு உங்களுக்கு இன்னொரு கட்சி மேல கேட்கிறேன். உங்க கட்சின்னா உங்க கட்சியோட கொள்கை உங்க நொண்ணுக்கு இதே வேலைதான் உனக்கு என்ன வேலை? எங்க மேலே போட்டாலும் சரி உடனே பாத்தீங்கன்னா தமிழை வச்சுக்கிறத நோண்ட வேண்டியது. மேடை எதுக்கு போட்டாங்களோ அதை பத்தி பேசணும். எல்லாம் உங்களுடைய நீங்க திராவிடத்தை எதிர்த்து நீங்க கட்சி ஆரம்பிச்சு தமிழ் பேசுறா திராவிடத்தை எதிர்த்து பேசணும். அதை விட்டு 24 மணி நேரம் விஜய் 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 என்னத்த சொல்ல இல்ல இத பத்திலாம் ஒரு மாநில கொள்கை பிறப்பு செயலாளர் மாநில லெவல்ல பொறுப்புல இருக்கிற சாட்டை வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நியூஸ் முக்கியத்துவம் கொடுத்து அது வந்து தமிழை வச்சு எதிராக இருந்தா போதும். அது எந்த மாதிரி நியூஸ்னாலும் நாங்க உடனே இதை பரப்பிடும் சொல்லிட்டு தூக்கிட்டு வரதை பார்க்கும்போது ரொம்ப கேவலமா இருக்கு, எச்சத்தனமா இருக்கு. இவங்கெல்லாம் நம்ம பயிர் கொடுக்கணுமா இந்த எச்சைகளுக்கு அப்படின்னு நமக்கு தோணுது. இதை வந்து நம்ம இப்படி சொல்ற உடனே இந்த 40 தமிழ் கட்சி தும்பிகள் நிறைய எங்க இருப்பானுங்க. உடனே அவங்க என்ன பண்ணாலும் கொடுக்க ஓடி வருவானுங்க. ஏன்னா வெண்ணைகளா உங்களுக்கு எதுக்கத்துல சில பேர் வந்து சொல்றானுங்க. அதான் கேட்டீங்கன்னா நீ வந்து பாத்தீங்கன்னா மீசி இவ்வளவு பெருசா வச்சுட்டு வந்திருக்க, மீசி வந்து குறைச்சிட்டு வா உனக்கு ஏன்டா வெண்டைகளா இப்ப மீசதாண்டா என் கெத்து. எனக்கு பிடிச்சிருக்கு நான் வச்சிருக்கேன். மீச வச்சவெல்லாம் வீரனான்னு தெரியாது. ஆனா வீரன் எல்லாரும் மீச வச்சிருப்பான். அவனுக்கு பிடிச்ச மாதிரி கெத்தா ஓகேவா. உனக்கு வளரல உனக்கு இல்லடா அதுக்கு நான் என்னடா பண்ண முடியும் ஏன்டா இந்த இது கேட்கிறேன். நிறைய பேருக்கு ரீசெண்டா கமெண்ட்ல போடுவானுங்க. அதாவது மீசி வச்சுட்டு நீ எதுக்கு விஜய்க்கு சப்போர்ட் பண்ற அதுக்கு சப்போர்ட் பண்ற உனக்கு எங்க வலிக்குனீங்க. எனக்கு யார பிடிச்சிருக்கோ நான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்றேன் புரியுதா. நீங்க நாம் தமிழர் கட்சின்ட்டு பேரை வச்சுக்கிட்டு தமிழ ஒருத்தன் எழுப்பி வரும்போது அவனை அடிக்கிறதா முதல் குறிக்கோளா கொண்டுட்டு இருக்கீங்க. அப்புறம் உங்களுக்கு என்ன நோக்கம் இருக்குன்னு கேட்கிறேன். இப்போ உங்களுடைய நோக்கம் என்ன? திராவிடத்தை ஒழிக்க வேண்டியது. திராவிடத்தையும் தமிழ் தேசியத்தையும் ஒரு கண்ணா அதாவது திராவிட ஒரு கண்ணு தமிழ் தேசியம் ஒரு கண்ணு சொல்றவரே இவ்வளவுக்குள்ள எதுக்கு நீங்க முழுவதுமா திராவிடத்தையே இப்படி தூக்கி நிக்கிறவங்களாம் ஏன் எதுக்க மாட்டீங்க? இல்ல உண்மையிலே நாம் தமிழர் கட்சியோட தும்பிகள் உங்க அண்ணன் எதுக்காக கட்சி ஆரம்பிச்சிருந்தாரோ அப்ப அதனுடைய நோக்கம் என்ன? ஏண்டா இங்க தமிழை வச்சுக்கிறதுக்கு முன்னாடி அலையறதா உங்களுடைய நோக்கமா கேக்குறேன். தமிழை வச்சுக்கலாம் அது உங்களை ஏதாவது மனசுனா கூட கெட்டு போனதுன்னு விட்டு அவருடைய எதிரி என்னன்னு நீட்டா போயிட்டு இருக்காரு. நீங்க 15 வருஷத்துக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிச்சிருந்தவங்க தானே. உங்களுடைய நீங்க வந்து ஒரு சீனியர் கட்சி தாங்க. எதுக்குடா 1.5 வருஷத்துக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிச்சு வந்தா அந்த கட்சி பின்னாடியே அலையறீங்க நாக்கத்தவங்க போட்டு. ஏன் உங்களுடைய எதிரி யாரோ அங்க போய் சீனுங்களா பாக்கலாம். இல்ல அங்க வந்து பேர் கழிக்கிற மாதிரி ஒரு விஷயத்த பேச வேண்டியது உடனே தமிழை வச்சுக்கிறதுக்கு பக்கம் திரும்பிட வேண்டியது. அங்க இது பண்ணாங்களா அது பண்ணாங்களான்ட்டு என்னத்த சொல்ல. இல்ல இப்படி பூத்துக்கலமா பட்டிருந்தா இல்ல இப்படி கேனத்தனமா பண்ணாங்கன்னா அப்புறம் நம்ம அவங்கள பிடிச்சி நல்லா கேட்கணும் தோணாத. நம்ம ஏதாவது ஒரே கேட்டோம்னா உடனே நாம் தமிழர் கட்சியில தும்பிகளை பாத்தீங்கன்னா நீ ஒரு தமிழனா உனக்கு இப்படி இருக்க நீ இல்ல என் மீச வச்சிருக்க திருப்பிதான் வரும். ஏதாவது சொல்ற மாதிரி தோணும். சோ இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? அதாவது எந்த அளவுக்கு தமிழை வச்சு அழிக்கிறதுக்காக இங்க வந்து பாத்தீங்கன்னா அதாவது தமிழை வச்சுக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கெட்ட பேரை சம்பாதிச்சு கொடுத்துடணும், ஒரு நெகட்டிவிட்டி உண்டாக்கிடணும். தமிழை வச்சுக்கிறதுல உள்ள நிர்வாகிகள் ஏதாவது தவறு பண்ணிட மாட்டாங்களா எங்கேயாவது நடத்துறாதா அதை நம்ம பூதாமை காட்டிட்டு சொல்லிட்டு கண்ணனை கட்டிட்டு கண்ணுல விளக்கனே விட்டு திரிவானுங்க. சோ அவங்களோட மெயின் பகுதி இப்போ எதிரியா இருக்கக்கூடிய இப்போ அவர் எதிர்கட்சி திமுக சொல்லிட்டாரு பிஜேபி சொல்லிட்டாரு கொள்கை எதிரி அரசியல் எதிரிட்டு. சோ அந்த கட்சியில உள்ளவங்க இப்படி அழகா கூட பரவாயில்ல. இவனும் நான் தமிழ் கட்சி இந்த சாக்கடமே ஆட்கள்லாம் இவனும் உட்காந்துட்டு 24 மணி நேரம் உடனே அதையே இப்படி தொங்கிட்டு அதை எதுக்கிறதுக்கு என்னெல்லாம் வந்து இப்ப இறங்கி வேலை பார்க்கறத பார்க்கும்போது கேவலமா இருக்கு. ஏன்னா உண்மையிலே ஒரு தமிழனா ஒருத்தர் வரும்போது உண்மையிலே தமிழ் தேசியம் கொண்டவனா தான் அவனை தட்டி விட்டுக்கிட்டாலும் பரவாயில்ல. உன்ன மாதிரி ஒரு சக தமிழ் வரும்போது சரி நம்ம ஆளுநர் அவன் அப்படின்னு பாக்கணும். இவனுக்கு இப்ப டிஎம்கே திரும்பியும் அந்தாலும் பிரச்சனை கிடையாது. ஆனா விஜய் எதிர்த்து கூடாதான் என்னது சொல்ல. சோ இதான் சொன்னா நிறைய பொத்திக்கிட்டு வருது. சோ எல்லாத்துக்கும் நம்ம போற போக்குல விஜய் கொடுக்கலாம். சோ இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறத உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நான் ரிப்ளை பண்ண தர இருக்கேன். பாய்.